கொமேனியினோட இந்த இறுதி சடங்குல பார்க்கும் பொழுது ட்ரம்ப் அவர்களை கொல்லணும் அப்படின்லாம் நிறைய புகைப்படங்களை நம்ம பார்க்கிறோம் போது அது அந்த அரசினுடைய நிலைப்பாடா இல்ல மக்கள் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார், என்ன கொல்லணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா 1000 மிசைல் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த? இல்லை, இது அரசு ஊட்டி வளர்த்த ஒரு வெறுப்புணர்வு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஈரானியர்கள் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் போக்குவரத்துக்கு திறந்த பிறகு அதைத்தான் அமெரிக்கர்கள் விரும்பினாங்க. அந்த பாதை வழியாக சர்வதேச கப்பல்கள் போகிறத அதை அவங்க ஊக்குவிச்சாங்க. ஈரானியர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பாதையை சொல்லி அவங்க கரையை ஒட்டி இது வழியாக நீங்கள் போகணும்னு சொன்னாங்க. அதனால் பாதி கப்பல்கள் இப்படியும் பாதி கப்பல்கள் அப்படியும் போயிட்டு இருந்துச்சு. ஒமானை ஒட்டி போகிற கப்பல்களை அவங்க விரும்பலை, அதை நிறுத்தணும்னு நினச்சாங்க. இவங்க சொல்கிற வழியில் தான் இந்த கப்பல்கள் பயணம் பண்ணணும். என்ன காரணம் சார்? முழு இறையாண்மை நாங்கள் வச்சது தான் சட்டம். வர்த்தகத்திற்கு பயணமாகிற கப்பல்களை நீங்கள் தாக்க முடியாது. இதை அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒமான் வழியாக போகிற கப்பல்கள் குறையலை, கூடிட்டே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு 3 வர்த்தக கப்பல்களை அவர்கள் தாக்க தொடங்கினாங்க. ஒரு சவுதி கப்பலை, ஒரு கத்தாரி கப்பலை, ஒரு லைபீரிய கொடி தாங்கிய கப்பலை, அதுக்கு பிறகு ஒரு சைப்ரஸ் கப்பலை. அணு ஆயுதம் அப்படின்றது ஒரு மையப்புள்ளியா இருக்கா இல்ல ஹார்மோஸ் அப்படின்றது மையப்புள்ளியா இருக்கா? அதுதான் எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு. அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்கி இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்களை விட ரொம்ப வீரியமான தாக்குதல்கள், 4-5 மடங்கு வீரியமிக்க தாக்குதல்கள். அவர்களுடைய ஒரு தகவல் மைய கோபுரத்தை தகர்த்தாங்க, பாலம் ஒன்றத்தை தகர்த்திருக்காங்க. இனிமேல் அவர்களுடைய கட்டமைப்புகளை தாக்குவோம்னு சொல்றாரு. அது ஒரு போர்க்குற்றமாகும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். இந்த மேற்காசிய போர் குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே வரோம். கடந்த வாரத்தில் கொமேனி அவர்களினுடைய அந்த இறுதி ஊர்வலங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதன் பிறகு மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் அப்படின்றது 2 தரப்புல இருந்தும் நடக்குது. நீங்க கடந்த வாரமே சொல்லியிருந்தீங்க, இந்த தாக்குதல் ஏன் இந்த நேரத்தில் நடக்காம இருக்கிறதுக்கு அமெரிக்கா என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. பட் அதன் பிறகு இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளியா இருக்கிறது என்னவா இருக்கு சார்? என்ன நடந்துச்சு இந்த ஒரு வாரத்துல? இல்லை, ஹோர்முஸ் நீரிணையை யார் முழுமையாக கட்டுப்படுத்துறது அப்படின்றதுல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுடைய வெளிப்பாடு தான் இந்த மோதல்கள், இந்த உக்கிரமான தாக்குதல்கள். அமெரிக்க தரப்பிலிருந்து அதற்கு பதிலடி ஈரான் தரப்பிலிருந்து. அதாவது ஜூன் 17 ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய நோக்கம் ஹோர்முஸ் நீரிணையை போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது. அதனால் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சுதந்திரமாக கட்டணமில்லா போக்குவரத்தை ஹோர்முஸ் நீரிணையில் மீண்டும் நிறுவுறது தான் அமெரிக்கர்களுடைய எண்ணம். சர்வதேச சட்டப்படியும் நீங்கள் கட்டணமோ அல்லது எந்த விதமான வரியோ வாங்கக்கூடாது அதை பயன்படுத்துறதுக்கு. 60 நாளைக்கு அதை பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஈரானியர்கள் இந்த ஒப்பந்தத்தில் உறுதி கொடுத்துருந்தாங்க. 60 நாளைக்கு மேலே அந்த ஹோர்முஸ் நீரிணையை மற்ற நாடுகளோடு கலந்து பேசி அதனுடைய மேலாண்மையை எப்படி நிறுவனம் அப்படின்றத தங்களுடைய உரிமை அப்படின்ட்டு அவங்க அந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே 2 நாடுகள் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இருக்கு. ஒன்று ஈரான், இன்னொன்று ஓமான். ஓமான் தெற்கு பகுதியில் அங்கே கடற்கண்ணி வெடிகள்லாம் கிடையாது. அதை ஒட்டி போக்குவரத்து திருப்பி தொடர்றதுக்கு ஒமானிகள் அமெரிக்கர்களோடு ஒத்துக்கிட்டாங்க. அது வழியாக போகலாம் கப்பல்கள். இந்த அமெரிக்க முற்றுகை முடிஞ்ச பிறகு ஈரானியர்கள் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் போக்குவரத்துக்கு திறந்த பிறகு அதைத்தான் அமெரிக்கர்கள் விரும்பினாங்க. அந்த பாதை வழியாக சர்வதேச கப்பல்கள் போகிறத அதை அவங்க ஊக்குவிச்சாங்க. இன்டர்நேஷ்னல் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்ட்டு லண்டனில் ஒரு மையம் இருக்குது. அது எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஒரு மையம். அந்த மையம் கூட அந்த வழியை தான் விரும்பிச்சு. ஈரானியர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பாதையை சொல்லி அவங்க கரையை ஒட்டி இது வழியாக நீங்கள் போகணும்னு சொன்னாங்க. அதனால் பாதி கப்பல்கள் இப்படியும் பாதி கப்பல்கள் அப்படியும் போயிட்டு இருந்துச்சு. ஒமானை ஒட்டி போகிற கப்பல்களை அவங்க விரும்பலை, அதை நிறுத்தணும்னு நினச்சாங்க. இவங்க சொல்கிற
வழியில தான் இந்த கப்பல்கள் பயணம் பண்ணணும். என்ன காரணம் சார் அது? முழு இறையாண்மை நாங்க வச்சது தான் சட்டம். ஆனால் சார் ஒரு டவுட் என்ன, ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு 20 நாட்டிக் மைல் வரைக்கும் அவங்களுடைய இறையாண்மை பகுதி, அந்த எக்கனாமிக் ஜோன் அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஈரானினுடைய இந்த கோரிக்கைன்றது நியாயமானதா? இல்லை, 12 நாட்டிக்கல் மைல் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச நீரிணை. இது மனிதர்கள் உருவாக்கிய செயற்கை நீரிணை கிடையாது, பனாமா கால்வாய் மாதிரியோ அல்லது சூயஸ் கால்வாய் மாதிரியோ. அதனால் இங்கே நீங்கள் கட்டணங்கள் விதிக்க முடியாது. வர்த்தகத்திற்கு பயணமாகிற கப்பல்களை நீங்கள் தாக்க முடியாது. இதை வந்து அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒமான் வழியாக போகிற கப்பல்கள் வந்து குறையலை, கூடிட்டே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு 3 வர்த்தக கப்பல்களை அவர்கள் தாக்க தொடங்கினாங்க. ஒரு சவுதி கப்பலை, ஒரு கத்தாரி கப்பலை, ஒரு லைபீரிய கொடி தாங்கிய கப்பலை, அதுக்கு பிறகு ஒரு சைப்ரஸ் கப்பலை. அதனால தான் முட்டாள்தனமாக அவர்கள் மீறிட்டாங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு, இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் அறிவுபூர்வமானவர்கள் அப்படின்லாம் ஒரு காலத்தில் சொல்லியிருந்தார். இவர்களோட பேசுவது எளிதாக இருக்குன்னெலாம் சொன்னார். பழைய ஆட்கள் மாதிரி கிடையாது அப்படின்லாம் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருந்தார். இந்த முறை வந்து அவர்கள் அயோக்கியர்கள், கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் அப்படின்ட்டு சொன்னார். சொல்லிட்டு இவர்களோட பேசுவது நேரத்தை பாழ் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அதனால் திருப்பி அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்குச்சு. அந்த அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்கி நடந்த பொழுது இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அது இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்களை விட ரொம்ப வீரியமான தாக்குதல்கள், 4-5 மடங்கு வீரியமிக்க தாக்குதல்கள். அவர்களுடைய ஒரு தகவல் மைய கோபுரத்தை தகர்த்தாங்க, பாலம் ஒன்றத்தை தகர்த்திருக்காங்க. இனிமேல் அவர்களுடைய கட்டமைப்புகளை தாக்குவோன்னு சொல்கிறார். அது வந்து ஒரு போர்க்குற்றமாகும். அதை பண்ணலை இது வரைக்கும் பெருசாக. அதை பண்ணுவாங்களான்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இவர்கள் பதிலடியாக 2 ஐக்கிய அரபு அமீரகங்கள் கப்பலை தாக்கியிருக்காங்க. குவைத்து, ஜோர்டன், பாரேன் அந்த நாடுகளெல்லாம் தாக்கியிருக்காங்க. சவுதியை தாக்கலை, கத்தாரிகளை தாக்கியிருக்காங்க, கத்தார் கப்பலை. அது ஏன்னு தெரியல, இது வரைக்கும் சவுதிகளை அவர்கள் தாக்கவில்லை. இல்லை, என்ன காரணமாக இருக்கும் சார் சவுதி மேலே? பணம் கைமாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள டீலிங். ஏன்னா இந்த மத்திய கிழக்குல அவங்க 2 பேருக்குள்ள தான் அந்த போட்டியே அதிகமாக இருக்கும்போது அப்போ அவங்க 2 பேருக்குள்ள இந்த டீலிங் நடந்திருக்கா சார்? இல்லை, எல்லாம் நடக்கும். சர்வதேச உறவுகளில் வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பல உபாயங்களை, பல வழிகளை நீங்கள் கையாளுவீங்க. அதனால் அவங்களுக்கு தேவை மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்லாம் இருக்காங்க. அதனால் அங்கேருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சவுதிகள் தராங்களோ என்னவோ தெரியும். சார், இப்போ இந்த பேச்சுவார்த்தையிலேயே வந்து கத்தார் வந்து ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. யுஏஇ கூட அவங்களுடைய ஃப்ரோசன் பணத்தை கூட வந்து கொடுத்துருந்தாங்கன்னு பொழுது, ஸோ அவங்கள் மீதான தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, எனக்கு புரியல. ஏன்னா யுஏஇயிலிருந்து பணம் கைமாறியதற்கான சான்றுகள், பணம் கைமாறியதற்கு சான்றுகள் இல்லை. பட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்புகள், ஈரான்லேருந்து அவர்களுடைய தலைவர்கள் அபுதாபிக்கு போனது, அங்கே ஒரே நாளில் அவங்க பேசிட்டு திரும்பி வந்தது, அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் இந்த கப்பல்கள் தாக்குதல் வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகங்கள் தாக்கப்படாமல் இருந்தது, சவுதிகளோடு சேர்ந்து 2 மாதமாக அவர்களை தாக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு, தனியாக நமக்கு தெரியாத ஒரு ஒப்பந்தம். இது பத்திரிகைகள்லாம் சொன்னாங்க. ராய்ட்டர்ஸ் இந்த பணம் கைமாறி இருக்குன்னு சொன்னாங்க. ஐக்கிய அரபு அமீரகங்கள் அப்படி இல்லை அப்படின்னு மறுப்பும் சொன்னாங்க. வேகமாக யாராவது ஒருத்தர் மறுக்கிறாருன்னா அதில் கொஞ்சமாவது உண்மை இருக்கும்னு நீங்கள் நம்பலாம், சர்வதேச உறவுகளை பொறுத்த வரைக்கும். அதனால் எனக்கு புரியலை ஏன் வந்து அவர்கள் கப்பல்களை அவங்க தாக்குனாங்க. ஆனால் சார், ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பேசும்பொழுது இந்த தாக்குதல் அப்படின்றது 2 தரப்பிற்குமான அந்த பேர வலிமையை கூட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. இப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் நிலைமையை பார்க்கும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டு வாரா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இருக்கு. இது வந்து லோ இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மென்மையான தீவிர ஒரு போர். இப்போ 50 மாதங்களாக நடந்துட்டுருக்குல்ல யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிரான போர். அதை மறந்துட்டோம் எல்லாரும், அதை பற்றி நம்ம பேசுறதில்ல. ஒரு பெரிய ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த போரில் நடந்தால் ஒழிய அதை பற்றி ஏடுகளோ அல்லது ஊடகங்களோ பெருசாக கவலை கொள்வதில்லை, பழகி கொண்டோம். அந்த மாதிரி 19 ஆண்டுகள் வியட்நாம் போர் நடந்துச்சு. அதில் முக்கியமான தருணங்களில் மட்டும் உலகம் அந்த போரை கவனித்தது. மற்றபடி பழகி நாம் நம்முடைய எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அதனால் அதே மாதிரி ஒரு லோ இன்டென்சிட்டி போர் ஆக இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் முதல்ல கண்ணை சிமிட்டுறீங்களா அல்லது நான் சிமிட்டுறேனா? ஹூ பிளிங்க்ஸ் ஃபஸ்ட்
இதுதான் இன்னைக்கு. இதுக்கு வந்து வார் ஆஃப் அட்ரிஷன்னு ஆங்கிலத்தில் பேர். இதில் உங்களுக்கு காலம் என் பக்கம் இருக்குது, நான் எவ்வளவு தாக்கு பிடிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ தாக்கு பிடிக்கிறீங்க. இது வந்து தாக்கு பிடிக்கும் ஒரு போராக, ஒரு மென்மையான தீவிர போராக மாறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அது ரெண்டு பேரும் அதை வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரானியர்கள் வந்து ஜூன் 17 கையெழுத்தான பிறகு, ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு, அவர்கள் பொது சந்தையில் அவங்க எண்ணெயை விற்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அது திருப்பி வந்து அமெரிக்கர்கள் அந்த தடைகளை மீண்டும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. இப்போ விற்க முடியாது. அது எப்படின்னா, ஒருத்தர் படுத்துட்ருக்கார், அவரை வந்து நீங்கள் ஒரு தலையணை போட்டு அவருடைய முகத்தை மூடுறீங்க, அவர் எப்படி மூச்சு விடுவார்? கஷ்டப்படுவார். அந்த மாதிரி 47 ஆண்டுகளாக ஈரானியர்கள் இருந்திருக்கிறாங்க. இடையிடையே கொஞ்சம் அவங்களுக்கு சில விலக்குகள், சில நிம்மதியான தருணங்கள் ஒபாமாவோட கையெழுத்து போடும்பொழுதெல்லாம் கிடைச்சது. நீங்கள் அந்த தலையணையை எடுத்துட்டால் எவ்வளோ நிம்மதியாக மூச்சு விடலாம். அந்த மாதிரி ஜூன் 17 ஒப்பந்தத்திற்கு பிறகு கொஞ்ச நாள், ஒரு 2-2.5 வாரம் தலையணையை அமெரிக்கர்கள் எடுத்துட்டா மாதிரி இருந்துச்சு. அவர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டார்கள், நிறைய விற்றாங்க, அதிலிருந்து பணம் அவர்களுக்கு கிடைச்சது. இப்போ திருப்பி தலையணை அவங்க முகத்துக்கு மேலே இருக்குது. அதனால் அவர்கள் மூச்சு விடுவதற்கு கஷ்டப்படுறாங்க. ஒன்று. அமெரிக்காவுக்கும் ஈரானியர்களாவது எவ்வளவு வலியையும் தாங்குவார்கள், தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வலி தாங்கும் அந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த எல்லை, அது வந்து எல்லை இல்லாதது. அமெரிக்கா அப்படி கிடையாது, அதிபர் ட்ரம்ப் அப்படி கிடையாது. அதனால தான் அவர் ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி பேசுகிறார். ஹோர்மோஸ் முற்றுகை திருப்பி தொடங்கும்னு சொல்லிட்டாரு, தொடங்கிடுச்சு. 20% நான் வந்து சரக்குகளுடைய விலையை நீங்கள் எனக்கு கட்டணமாக தரணும், ஏன்னா நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு எழுந்த எதிர்ப்பை பார்த்துட்டு, அவங்க கட்டணம் வாங்கக்கூடாதுன்றீங்க, அப்புறம் நீங்கள் வாங்கினா என்ன நியாயம்? ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதனால் அவர் திருப்பி பழைய இடத்துக்கு போயிட்டார். அதனால் அவருக்கு நவம்பரில் காங்கிரஸுக்கான தேர்தல்கள் இருக்குது. அந்த தேர்தல்களில் அவருடைய வேட்பாளர்கள் அல்லது அவருடைய ஆதரவு வேட்பாளர்கள் வெற்றி பெறலைன்னா அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும், அவருடைய பிம்பத்திற்கு ஒரு பெரிய அடி விழும். அதனால் அவர் ஊசலாடிட்டு இருக்கார். அவருக்கு இந்த போர் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஈரானியர்களும் ஒரு கையேறு நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து வீராப்பாக பேசுகிறாங்க, அதுதான் சொல்கிறேனே, அவர்களால் எவ்வளோ வலியையும் தாங்க முடியும். அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் காலம் வந்து அவங்க பக்கம் இருக்கிறதா ஈரானியர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் சார், இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ அணு ஆயுதம் அப்படின்றது ஒரு மையப்புள்ளியா இருக்கா, இல்லை ஹார்மோஸ் அப்படின்றது மையப்புள்ளியா இருக்கா? அதுதான் எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு. அது முதல்ல அது மையப்புள்ளியாக இருந்துச்சு. இப்போ ஹார்மோஸ் வந்து முக்கியமான பிரச்சனையாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த போர் தொடங்கினது அதுக்காகத்தான். அந்த பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியல அமெரிக்காவால், அதிபர் ட்ரம்ப்பால். இதை திருப்பி திறக்கிறதே வந்து ஒரு பெரிய வெற்றியாக அவர் நினைக்கிற அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் போட வேண்டிய ஒரு அவசியத்திற்கு அவர் வந்துட்டார். இவங்களுக்கு இது ஒரு பிரம்மாஸ்திரமாக கிடைச்சிருச்சு. ஆனால் அதை அமெரிக்கர்களும் முடக்க முடியும். முன்னாடி அவங்க அப்படி முடக்கும் பொழுது ஒரு பேரல் எண்ணெயை கூட விற்க முடியலன்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் மொஹாமத் பாகர் காலிபாஃப், அவருடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர். அதனால் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சிரமமானது. மத்தியஸ்தர்களுக்கு அவர்களுடைய வேலை வந்து அவர்களுக்கு இப்போது ரொம்ப தெளிவாக தெரியுது. இவர்கள் ரெண்டு பேருடைய முகமும் கவிழாமல் எப்படி இவர்களை திருப்பி பேச்சு மேடைக்கு கொண்டு வருவது, பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவது. இப்போ இந்த தாக்குதலில் ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா மீறி அந்த ஒமன் வழியாக போனது வந்து ஒரு தவறு அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி, ஈரானினுடைய தாக்குதல் அப்படின்றது முதல்ல ஆரம்பிச்சாலும் இல்லை, இந்த ஒப்பந்தத்தில் வந்து எந்த வழியாக போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேற்பார்வையில் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஈரானியர்கள் நாங்கள் வச்சது தான் சட்டம், நாங்கள் சொல்கிற வழியாக தான் நீங்கள் போகணும், அந்த வழி ஒன்று திறந்துருக்குன்னா அதுக்காக அங்கே நீங்கள் போகலான்ட்டுலாம் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அழிச்சாட்டியமாக நடந்துக்கிறாங்க. அந்த 14 அம்ச ஒப்பந்தத்தில் எந்த வழியில் கப்பல்கள் பயணிப்பது அப்படின்ற ஷரத்தெல்லாம் கிடையாது. ஓகே சார், அதே போல் சார், இப்போ ஈரானினுடைய இந்த தாக்குதல் வந்து இப்போ அரபு நாடுகள் வந்து என்ன மாதிரியான பார்வையில் பார்க்குறாங்க சார் இப்போ இந்த விவகாரத்தில்? ஏன்னா ஏற்கனவே அவங்க அடித்த அடியில் வந்து நிறைய லாஸ் வந்து ஆயிருக்குன்னு பொழுது இப்போ இந்த தாக்குதலில் அரபு நாடுகளினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான மிக்ஸ்டு ஃபீலிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கலவையான ஒரு எண்ணம் இருக்குது. அவங்களுடைய பொருளாதாரம்
இந்த போர் தொடங்கின பிறகு ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆயிருக்கு. வர்த்தகம் செதஞ்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகங்கள் வந்து பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாச்சு. குவைத் அதை விட சின்ன நாடு, அதுக்கும் அப்படி ஆச்சு. கத்தாரில் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு இவங்களுடைய தாக்குதல். அதனால் இதெல்லாம் நிற்கணும், பழைய இயல்பு நிலைக்கு அந்த பகுதி வரணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம், எல்லாரும் அப்படியே ஆசைப்படுறாங்க, நாம் உட்பட. இன்னொரு பக்கம் ஈரானியர்கள் அவர்களுடைய பரம வைரிகள். இதுதான் தருணம். அவங்கள ஒரேடியாக வந்து குற்றுயிரும் குலையுயிருமாக அவர்களை மாற்றுவதற்கு இதுதான் வழி. எங்களால் அதை பண்ண முடியாது, அமெரிக்காவில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். எல்லாரும் நாடுகளுமே எனக்கு தெரிஞ்ச அப்படிதான். சவுதிகள் முக்கியமாக, ஐக்கிய அரபு அமீரகங்கள் ரெண்டாவது, கத்தாரிகளுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இப்போ ஒரு கேள்வி என்ன, இப்போ சமீபத்தில் கொமேனியினோட இந்த இறுதி சடங்குல பார்க்கும் பொழுது ட்ரம்ப் அவர்களை வந்து கொல்லணும் அப்படின்லாம் வந்து நிறைய புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அது அந்த அரசினுடைய நிலைப்பாடா இல்லை மக்கள் அந்த உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார், என்ன கொல்லணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா 1000 மிசைல் வந்து தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த? இல்லை, இது வந்து அரசு ஊட்டி வளர்த்த ஒரு வெறுப்புணர்வு. தொடக்கத்தில் இருந்து எப்போ இஸ்லாமிய புரட்சி அரசு வந்துச்சோ 1979, அதிலிருந்து அமெரிக்கர்கள் வந்து சாத்தான், இஸ்ரேலியர்கள் சாத்தான், அவர்களுக்கு மரணம் அப்படின்ட்டு அதை வந்து அவங்களுடைய தேசிய மரபணுவிலேயே அதை புகுத்தி ஊட்டி வளர்த்துருக்காங்க இந்த அரசுகள். அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல். ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் அதற்கு வந்து ஒரு பதிலடி கொடு, என்னைய கொல்லணும்னு முயற்சி பண்ண 1000 மிசைல் அப்படின்றது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, எது வேணாலும் நடக்கும். பட் அவர் போன பிறகு அவருக்கு பின்னாடி வரவர்கள் எந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. அவருக்கு பின்னாடி துணை அதிபர் வான்ஸ் வருவார். அவர் வந்து ஒரு நடைமுறைவாதி மாதிரி தான் எனக்கு தெரிகிறார். ஓகே, இவ்வளவு தீவிரமாக அவர் வந்து அவருடைய பாஸ், அவருடைய தலைவரை திருப்திப்படுத்துறதுக்காக சில வார்த்தைகள் கடினமாக ஈரானை பற்றி அவர் சொன்னாலும் கூட, எனக்கு என்னமோ அவர் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருமானால் அப்படி நடக்காதுன்ட்டு நினைக்கிறேன். குறிப்பா அமெரிக்க தரப்புல அவருடைய கைதான் ஓங்கி இருக்கு இல்லையா, மார்க் ரூபியோட காட்டிலும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ ரூபியோ அதை பற்றி அதிகம் பேசுறது கிடையாது. அவர் வந்து நேற்று முந்தா நாளில் மேற்கு ஊடகம் ஒன்றில் அவர் தினசரி கியூபாவை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய செய்தி கட்டுரை பார்த்தேன். அதனால் அவர் வந்து ஒரு தோல்பாவை ஆளர், ஒரு பப்பட்டியர். அவருக்கு கிடைச்சிருக்கிற தோல்பாவை யாருன்னா கியூபா. அதை அவர் பார்த்துட்ருக்கார். வெனிசுவேலா அதை அவர் பார்த்துட்ருக்கார். அதனால் இது வந்து இவருடைய வேலையாக போயிடுச்சு. இவர், ஸ்டீவ் விட்காஃப், அதுக்கப்புறம் ஜாரட் குஷ்னர், அவங்க இதை பார்க்குறாங்க. ஓகே சார், இதில் ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்றாங்க சார்? இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த தேர்தல் இருக்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த அரசுக்கு என்னென்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கு சார்? குறிப்பா அந்த மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அவங்களுக்கு மெயினாக? கண்டிப்பாக அதாவது ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து மக்களை நெருக்க முடியாதுல்ல. 47 ஆண்டுகளாக நெருக்கிக்கிட்டு இருக்கீங்க, அதை அவங்க தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த மரணம் வந்து அவங்கள எல்லாரையும் ஒன்றாக கொண்டு வந்துச்சு. பொதுவாக மரணத்தை வந்து கொண்டாடுகிற ஒரு கலாச்சாரம் அவர்கள் இந்த ஷியா இஸ்லாமியர் மத்தியில் இருக்குது. அது ஒரு தியாகமாக, அது வந்து ஒரு வேள்வியாக பார்ப்பவர்கள் அவர்கள். அதனால் இந்த 4 மாதங்களுக்கு பிறகு நடந்த இந்த நல்லடக்கம் எல்லாரையும் ஏறக்குறைய ஒன்றுபடுத்தியது. அப்போ நீங்கள் சொன்ன அதெல்லாம் 47 ஆண்டுகளாக அவர்களுடைய தெருக்களில் முழங்கியது தான் திருப்பி முழக்கமாச்சு. ஒன்றும் புதுசு இல்லை. யார் ஈரானை எவ்வளோ நாள் கவனித்து வந்தாலும் அது தெரியும். அவர்கள் அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் அப்படின்ற முழக்கம் அந்த தெருக்களில் நாடும் பேரணிகளில் நாடும் ஒலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, ஒரு துக்க வீட்டில் இழவெல்லாம் கொண்டாடிட்ட பிறகு, எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு யதார்த்தம் உங்கள் கண் முன்னால் நிற்கும். நீங்கள் வேலைக்கு போகணும், உங்கள் பிள்ளைகள் வளரணும், மாதமானால் மின்சார கட்டணம் கட்டணும், வீட்டுக்கு வேண்டிய சமையல் பாத்திரங்கள் பொருள்கள் வாங்கணும். அதனால் அந்த யதார்த்தம் வந்து என்னதான் ஒருத்தர் போயிட்டாருன்றதுக்காக துக்கம் இருந்தாலும் கூட அவரால் தான் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அது சிரமமாக போயிடும். அதை வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குன்றதை நம்ம கண்டறியதற்கான
திறன் நமக்கு இல்லை. ஏன்னா அவ்வளவு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு நாடு கிடையாது அது. நீங்கள் போய் அங்கே எல்லார்கிட்டையும் பேசிட முடியாது. இவ்வளோ நாள் இன்டர்நெட்டையே முடக்கி வச்சிருந்தாங்க. அதனால் தெரியாது, அவங்கள ஒரு அளவுக்கு மேலே அவர்களால் நெருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அது வரைக்கும் அந்த எல்லை வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துடுவாங்க. பாகிஸ்தானும் மற்றவர்களும் அவர்களை இந்த 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இது எனக்கு என்னமோ இது லோ இன்டென்சிட்டி வாராக மாறும் அப்படின்னு நான் சொன்னாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீண்ட காலமாக போக வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க? இல்லை, நான் நினைக்கிறேன் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஈரானியர்கள் அவர்கள் வேகமாக எதையும் கொடுத்துட மாட்டாங்க. அது இப்போது இவ்வளோ நாள் அவருக்கு புரியல அதிபர் ட்ரம்ப்புக்குன்னா இப்போ புரிஞ்சிருக்கும். இல்லை, எல்லா நாடுக்குமே இது பொருந்தும் சார், அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 19 ஆண்டுகள் வியட்நாம் அடைஞ்ச துன்பத்தை விடவா அல்லது ஹிரோஷிமா நாகசாக்கியில் அணுகுண்டு போட்ட அமெரிக்கர்களையே மன்னித்து விட்டு மிக அணுக்கமான நாடாக ஜப்பானியர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள், வியட்நாமியர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள். அப்படிலாம் கிடையாது. இது பண்பாட்டை பொறுத்தது. நீங்கள் எப்படி உங்கள் எதிரியை பார்க்குறீங்க? பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்கிறான் பாரதி. அந்த மாதிரி ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சண்டை. நீங்கள் நம்புவீங்களா நான் சொன்னேன்னா? ஜெர்மனிக்கும் அதே மாதிரி. அதனால் ஐரோப்பா அதெல்லாம் கடந்து வந்துடுச்சு. அந்த பக்குவம் ஆசியாவிற்கு இன்னும் வரவில்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஆசியா முழுக்க வரல. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.